வணக்கம் மக்களே. இப்போ வந்து எங்கள் வீட்டை வந்து எவ்வளோ மதிப்பு இருக்கும், இதில் எத்தனை வீடு கட்டலான்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 வீடு கட்டலாம். 4 வீடு கட்டலாம். இல்லை இந்த இடத்த எப்படியே விட்டுட்டு 3 வீடு கட்டலாம். இதில் அது எப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து முதல் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரூமு. இதுலேயே வந்து உங்களுக்கு 3 வீடு, இந்த வரிசையிலே 3 வீடு போடலாம். இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே இடம் இருக்குது. இப்போ நடுவில் உள்ள ரூமு ரொம்ப அகலமாக இருக்கும், இந்த ரூமு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். இதோட மொத்த இடத்தோட சதுரடி பார்த்தீங்கன்னா 1200 சதுரடி. இதில் வந்து ஒரு ஹாலு, ரூமு, பின்னாடி இடம் இருக்குது. சைடில் ஒரு பெரிய இதே மாதிரி இந்த சைடில் பின்னாடி இடம் போகுது. இதில் வந்து ஒரு வீடு போடலாம். இந்த அளவுக்கு ஹாலு, இதில் ஒரு ரூமு பாருங்க. இதில் கிச்சனு, லெட்டின் பாத்ரூம் போடலாம். பின்னாடி இடம் இருக்குது பாருங்க, பின்னாடியே இடம் இருக்குது, பெரிய இடம் இருக்குது. இதுவே வந்து ஒரு 300 சதுரடி இருக்கும். வாங்க எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, நான் சொன்னேன்னா உங்களுக்கு அந்த ரூமு சின்னதாக இருந்துச்சா, இந்த ரூம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பெரிய அகலமான ரூமு. அதில் வந்து கொஞ்சம் ஒடுத்து மறைஞ்சில, இதில் வந்து அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பெரிய ரூமு தான். இது வந்து பாருங்கள், பின்னாடி ஒரு சந்து போகுதுன்னு சொன்னால, இந்த செவுரு எடுத்துட்டா இந்த சந்து வந்து பெரிய வீடாக போயிடும். இதிலே ஹாலு, ரூமு, உள்ளே லெட்டின் பாத்ரூமு, கிச்சன் எல்லாமே வைக்கலாம். இப்போ 3வது வீட்டை பார்க்க போகிறோம். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா இந்த வீடு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே பெரிய இதுதான். இதுவே பெரிய ஹால். பின்னாடி சந்து சொன்னல, அந்த சந்து ஒரு 3 அடி 4 அடி போகுது சந்து. இது வரைக்கும் ஹால் வச்சுக்கலாம். இது ஒரு ரூமு, பின்னாடி வந்து லெட்டின் பாத்ரூம், கிச்சனுக்கு இடம் இருக்குது. இப்போ இதுலேயே ஒரு பெரிய சந்து வேறு இருக்குது. அந்த சந்தை சேர்த்தோம்னா இன்னும் பெரிய வீடாக வரும். இங்கே பாருங்க, இந்த சந்து வந்து பெரிய சந்து. இது ஒரு 4 அடி இருக்கும் அகலம். நீட்டம் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது வந்து நான் காமிச்சன்ல வீடு, அதோட வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ இந்த 3 வீடு இல்லாமல் இதில் 3 வீடு கட்டலாம். அந்த 3 வீடு இல்லாமல் இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இதில் வந்து ஒரு வீடு எடுத்துட்டு இங்கே வந்து பூரா பட்டறையை கழட்டி மாட்ட போகிறோம். பட்டறையா அலுமினிய பாத்திரம்லாம் செய்கிறோம்ல பட்டறை, அந்த பட்டறையை வந்து இதில் வந்து நாங்கள் போட்டுக்க போகிறோம். இல்லை அந்த வீடு கட்டுறோம்ல, இப்போ ஒரு 2 வீடு 3 வீடு கட்டி வாடகைக்கு வர்ற மாதிரி விட்டோம்னா, இவ்வளோ தூரம் பார்க்கிங் கூட வண்டியெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு இந்த கேட்டோட இதில் கூட பட்டறை கூட போடலாம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில். இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது சொல்லிட்டு. இங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியணுமா? இங்கே வந்து இது வந்து டெல்டா மாவட்டம். தண்ணி எல்லாமே காவிரி ஆறு, அரசல் ஆறு, ஆற்று தண்ணி தாங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நாங்கள் இங்கே உள்ள தண்ணி வசதி எப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க. உள்ள பூச்சி இருக்கு. இங்கே வந்து நீர்மூழ்கி மோட்டருங்க. நீர்மூழ்கி மோட்ரு. இது 60 அடியில் போட்டிருக்கோம். தண்ணி பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் டேங்க் ஃபில் ஆயிரும் உங்களுக்கு. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்ரு போட்டால் 20 நிமிஷம் 25 நிமிஷம் நிறைய கரண்ட் செலவு மிச்சமாகும். இது வந்து நீர்மூழ்கி மோட்டருங்கிறனால கரண்ட் 5 நிமிஷம் பரப்பாம்பூச்சியெல்லாம் இருக்கு. இதில் தான் நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்கோம். நாங்கள் இதை திறக்க மாட்டோம், சின்ன பிள்ளை இருக்கிறதுனால. தண்ணி வசதி இங்கே நல்லாயிருக்கும். வேணாம் தண்ணி வந்து இங்க எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. பாத்தீங்களா இல்லையா? நீர்மூழ்கி மோட்டர் தண்ணி ஃபாஸ்டா வரும். தண்ணிக்கெல்லாம் வசதி. இங்க தண்ணி வந்து ஒரு ஃபில்டர் மட்டும் கஷ்டப்பட்டு எப்படியாவது மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிக்கிற தண்ணிக்கு நம்ம எங்கேயுமே வெளியிலேயே போக தேவையில்லை. தண்ணி புழங்குறதுலேருந்து நம்ம துணிமணி பாத்திரம்லாம் கரையாகவே ஆகாது. ஃபில்ட்ரு மாட்டிட்டா அப்படியே பாத்திரம் பளபளன்னு இருக்கும். துணி வந்து கரையே படாது. தண்ணி இன்னொன்று மஞ்சள் கலராக வராது. துணி நீ எதில் துவைக்கிற?
இந்த தண்ணியில தான் துவைக்கிறேன். தண்ணியெல்லாம் கரையாகி போயிருதா? இல்லை சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு. தண்ணி ஒரு இடத்துல மஞ்சளாக வரும்ல. இல்லை நீ அதான் கேட்குற, நீ எதில் துவைக்கிற? இதெல்லாம் துவைக்கிற? துவைக்கிறேன். பாத்திரம் எதில் வளர்க்குற? இதில் தான் வளர்க்குறேன். குழம்பு வைக்கிறது, சாப்பாடு ஆக்குறது எல்லாமே. குழம்பு வைக்கிறது மட்டும் இந்த தண்ணியில் வைக்க மாட்டேங்க, சோறு ஆக்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்குது, உண்மையே சொல்லணும். ஃபில்டர் மாட்டிட்டீங்கன்னா அந்த சோறு மஞ்சள் ஆகுறது கூட வராது. தண்ணி பிளங்கிக்கலாம், சுத்தமான வெள்ளை வெள்ளையர்னு தண்ணியாக இருக்கும். ஃபில்டர் ஆனால் மாட்டி தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் செம்மண் ஏரியா, கொஞ்சம் தள்ளி. அதனால் வந்து ஃபில்டர் மாட்டிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். செம்மண் கிடையாதான், கரிச மண் தான். அது வயல்வெளி தான். அது வந்து காலப்போக்கில் அப்படியே ஃபுல்லாமே வந்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சு. அங்கே பாருங்கள், பூரா மேலே கீழே எல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏரியா வந்து உங்களுக்கு நல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா இது. எங்கே பார்த்தாலும் அந்த பாத்திரம் தயாரிக்கிறது இந்த மாதிரி இருக்குமோ. ஜனத்தொகை வந்து உங்களுக்கு அதிகமாக இடங்கள் வந்து வாங்குறது விற்கிறது குறைஞ்சி போச்சு. அங்கே பாருங்கள், மேலெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி மேலெல்லாம் இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இது வந்து நம்ம ஏரியா இருக்கிறது வந்து கும்பகோணம். இங்கே பாருங்கள் சுற்றி எப்படி இருக்குங்க, பார்க்க தான் இப்படி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்க சுற்றி காடு மாதிரி தெரியுதா? இந்த இருக்கு பாருங்கள், அந்த ஒரு ப்ளூ சீட்டு தெரியுதா? இது வந்து இந்த ஊர் ஹைஸ்கூலு, கவர்மெண்ட் ஹைஸ்கூலு. 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. ஒரு 100 மீட்டர் நடந்து போனால் போதும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் நிறைய வந்துருச்சு. இது வந்து வயல்வெளி கிடையாது, இது வந்து லேண்டு தான். இப்போ வந்து நான் வந்து ஆடெல்லாம் வளர்க்குறேன்ல, இப்படி தான் விட்டுருவேன் பாருங்கள். இங்கேனே ஆடு மாடெல்லாம் மேய்க்கு பாருங்கள், பார்த்தீங்களா? கோமியம் கூட ஆடு மாடு இங்கேனே வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா வச்சுக்கிடுவேன் அப்பப்போ தண்ணி. இங்கனக்குள்ளெல்லாம் பாருங்கள், அங்கே ஒரு மாடு படுத்து கிடக்கு பார்த்தீங்களா? காமிச்சேன் பார்த்தீங்களா? ஃபுல்லாக அந்த இடத்தோட மதிப்பே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் தான் இருக்கும். ஆனால் இதில் வீடு கட்டுனா 4 வீடு கட்டலாம். வாடகைக்கு சந்து மாதிரி விட்டு 3 வீட்டுக்கு வாசல் வச்சு இதை ஒரு வீடாக கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெயின் ஒரு வீடு, அதில் ஒரு 3 வீடு 4 வீடு கட்டலாம். மாடியில் நல்லா வெயிட்டாக காங்கிரட்டெல்லாம் போட்டு மேலே ஒரு 4 வீடு போட்டுடலாங்க. சூப்பராக கட்டி வாடகைக்கு விடலாம். இப்போ வந்து வாடகைக்கு எல்லாம் விடுறோம் பார்த்தீங்களா? அந்த காசை வாங்கி லோனை கட்டிட்டு போயிடலாம். நம்ம வீடு வந்து லோன் போட்டு கட்டிட்டு இப்போ கீழே 3 வீடுன்னே வச்சுக்கோங்க. 3 6 வீடு. ஒரு வீடு 6000 ரூபான்னு வச்சாலும் 12 6000 ரூபா விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு 6000 ரூபாங்கும்போது கஷ்டம் நமக்கு. ஒரு 4 ரூபா 5 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறைஞ்சது ஒரு 4 ரூபா 5 ரூபா வீடு இப்போ கிடைக்க மாட்டேங்குது வாடகைக்கு. ஒரு 4 ரூபா 5 ரூபானாலும் 15 30 ரூபா ஆச்சு. அந்த லோனை வந்து நம்ம பேங்க்லேயோ நம்ம லோன் வாங்குற இடத்துல லோனை கட்டிட்டு வீடு வந்து நமக்கு ஒரு 5-10 வருஷத்தில் சொந்தமாக போயிடும். இந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் லோன் போட்டு வீடை கட்டுறாங்க. இடம் மட்டும் இருந்தால் போதும், வீட்டை கட்டிட்டு அந்த வாடகை காசை வாங்கி லோன் கட்டிட்டு போயிடுறாங்க. 10 வருஷத்தில் நமக்கு அது கடனாகவே தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து யோசித்து வீடு கட்டணும். எங்களுக்கும் பிளான் இருக்குது. இப்போ கையில் காசு இல்லாதனால ஒரு 6 மாதமோ ஒரு வருஷத்துலேயே நாங்களும் வீடு கட்டுவோம். அதையும் உங்களுக்கு போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.